Praise the Lord. Amen. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Thank you for your prayers, sister. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Hallelujah, Jesus. Glory to God. Hallelujah. Praise you, praise you, praise you, God. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise you, praise you, praise you, God. Thank you, Master. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. யாக்கோபிலே இருந்து அவபக்தியை நீக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹalleluya. இதோ ஹalleluya, எங்களிடம் இருந்து எங்கள் அவபக்தியை கர்த்தர் நீக்கி போடுவீராக. இந்த நாட்களிலே அப்பா தேவ பக்தி உள்ளவர்களாகி இயேசுவே உம்மிலே நாங்கள் பலன் கொள்ளுகிற மனுஷர்களாய் இருக்க வேண்டுமே அப்பா. ஹalleluya. Thank you, Jesus. Glory, 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 glory. Oh Jesus, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you, praise you, praise you, God. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, glory, glory, glory. Praise you, praise you, praise you, God. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையில பலப்படுத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you. பலப்படுத்துங்க ஆவியானவரே, பலப்படுத்துங்க. Jesus, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Hallelujah, Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் வசனமே சத்தியம் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. இதோ உம்முடைய வசனம் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Praise you, praise you, praise you, God. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Glory, glory, glory. Praise you, God. ஒப்பு கொடுக்கிறோம், பூரணமாய் தாழ்த்தி இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிட்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. Hallelujah. Praise the Lord. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. Hallelujah. Praise the Lord.
Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Master. இந்த பாடல் வரிகளினுடைய தொடக்கம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடுகிற போது எல்லோரும் எப்படி பாடுவாங்கன்னா, என்னமோ ஒரு எல்லாம் தெரிந்தது மாதிரி. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர், இதுதான் அவருக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சது மாதிரி எப்படி நினைப்போம். இயேசுவ நமக்கு அவருடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆ, அவர் யாரு, என்ன, ஏது எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு அவருடைய மன ஓட்டத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு அனுபவத்துல தான் பாடும். அல்லேலூயா. ரெண்டு விதமா இருக்கு அது. அது ஒண்ணு கர்த்தர் மேல இருக்கிற அன்பு நிமித்தமா எனக்கு என்னுடைய கர்த்தரை தெரியும்னு நினைக்கிறது ஒரு பகுதி இருந்தாலும், அவருடைய வழிகள் ஆராய முடியாதது. அல்லேலூயா. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது? அவருடைய நினைவுகள் என்ன? அவருடைய வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் அது மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது. வானமும் பூமியும் எவ்வளவு தூரம் வித்தியாசமா அது இருக்கிறதோ, அது போல தான் கர்த்தருடைய நினைவுகளும் இருக்கிறது. இப்ப வழக்கமா எல்லா பாடல்கள்லயும் கிறிஸ்து இயேசுவ எல்லாம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி பக்தர்கள் நம்ம பாடுவோம். ஆனால் இந்த பாடல்ல அதனுடைய முதல் வார்த்தையே எப்படிதான் இருக்கு. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. பாருங்க, விந்தை. விந்தை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமிக்கது, அதிசயமிக்கது, புரிந்து கொள்ள முடியாதது. அதை அந்த மாதிரியான காரியங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? விந்தை அப்படின்னு. பாருங்க, அந்த நாட்கள்ல பாடல் வரிகள் எழுதும்போது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோட ஒரு ஒரு தேவன் கொடுக்கிற நினைவுகளோட எழுதியிருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். எப்படி அவர்களுக்குள்ளே எண்ணங்கள் வந்திருக்கிறதுன்னு பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாமும் கூட இந்த வேளையில நம்ம நினைக்கிறோம், பாதி நேரம் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு இதான் தேவை. அவருக்கு இப்ப பசிக்குது. நான் என்ன செய்ய போறேன்? சமைக்க போறேன் அப்படின்னு மார்த்தாள் என்ன செஞ்சுட்டா? சமைக்க போயிட்டா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி இல்ல. நமக்கு கர்த்தர் எப்படிதான் இருக்காரு? விந்தையா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த நன்மை மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அல்லேலூயா. மோசே வனாந்திரத்துல நடந்து வரும்போது அவன் பார்க்கிறான், ஒரு அக்கினி இருக்கு ஒரு முட்செடியின் மேல. ஆனால் அது அவனுக்கு எப்படி இருக்கு? விந்தையா இருக்கு. அல்லேலூயா. வியப்பா இருக்கு. ஆச்சரியத்தோட தான் அது என்னவா இருக்கும் என்று உற்று நோக்கும்படி அவன் அருகிலே வருகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. அல்லேலூயா.
கர்த்தர் நமக்கு அப்படியே தான் இருக்கிறார். Glory to God. Praise the Lord. ம். அவரை புரிந்து கொள்ள ஒருவராலும் முடியாது. Hallelujah. Praise you Jesus. Glory. நம்ம அநேக வேளைகளில நம்ம கணக்கு எப்போதுமே இப்படிதான் இருக்கும். தப்பு கணக்கா தான் இருக்கும். Hallelujah. கர்த்தருடைய காரியங்கள் எப்படி? அவருடைய எண்ண ஓட்டங்கள் என்ன? அவருடைய மனதின் நினைவுகள் எப்படிப்பட்டது? இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டவன் என்று ஒருவனுமே இல்ல. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏதோ அவருடைய கிருபையினால அவர் வெளிப்படுத்துகிற ஒரு சில துளிகளை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அப்பப்ப. ஹalleluya. அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமானவராய் இருக்கிறார். Glory to God. அவருடைய வழிகள் ஆராய்ந்து அதை யாரும் சொல்லிவிட முடியாது. Praise the Lord. Hallelujah. Glory to God. இந்த விந்தை அன்பிக்கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். எந்த அரும்பொருள் ஈடாகும். எந்த அரும்பொருள் ஈடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. நம்ம என்னதான் செய்ய முடியும் தெரியுமா? இந்த கர்த்தரை நம்ம எண்ணி பார்க்கிறப்ப நம்மையே ஒப்பு கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுதான் ஒரு உகந்த பலியாய் இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் ஒரு சுகந்த வாசனையாய் அவர் நுகர்ந்து மகிழ்வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய இந்த அன்பை என்னால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. உம்முடைய இந்த பராக்கிரமத்தை என்னால அறிந்து கொள்ள முடியவில்லை. உம்முடைய இந்த நடத்துதலை என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. குருடர்களை அவர்கள் அறியாத வழிகளிலே நடத்துகிற ஒரு தேவன். ஹalleluya. praise the lord. hallelujah. thank you jesus. அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஒரு விந்தையான கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறார். அவருடைய அன்பு விந்தையான ஒரு அன்பாய் இருக்கிறது. glory to god. praise the lord. hallelujah. நமக்கு தெரிந்த எந்த ஒரு ஒப்பீடுகளோடும் கர்த்தரை நாம நெருங்க முடியவில்லை. ஹalleluya. அவர் அவைகளுக்கெல்லாம் மேலானவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் எந்த துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான நாமம் உடையவர். ஹalleluya. glory to god. praise the lord. தானியேல் புஸ்தகத்துல நேபுகாத்நேச்சார் சொல்றான், அவருடைய கையை பிடித்து கொண்டு யாரும் அவருக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஹalleluya. அவருக்கு ஆலோசனைக்காரர் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். glory to god. praise the lord. அவர் விந்தையான இயேசு கிறிஸ்து. ஹalleluya. ராத்திரி வேளையிலேயும் கர்த்தர் நமக்கு அதிசயமானவராக அவர் தோன்றுகிறார். நாம் praise the lord புரிந்து கொண்டோம் என்று நினைக்கிற போதெல்லாம் அவரை காண்கிற போது அவர் நமக்கு பிரமிப்பா இருக்கிறார். ஹalleluya. அவரிடத்துல நாம் ஒன்று செய்ய முடியும், நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவரே, இயேசுவே, கர்த்தாவே, இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் அவருடைய பாதங்களில் ஒப்பு கொடுக்க முடியும். இப்போது நாம் அதையே செய்வோம். தொடர்ந்து வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை இந்த ராத்திரியிலே ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya. praise the lord. நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். மார்க் 6ஆம் அதிகாரம். அதனுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து,
அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஆமென். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய முறை வாசித்ததான ஒரு பகுதி தான். எல்லோருக்குமே இந்த பகுதிகள் எல்லாம் ரொம்பவும் பிடிக்கிற விசேஷ புஸ்தகங்களிலே அதிகமாய் நம்ம பார்த்து வாசித்து அறிந்து கொண்ட நிறைய பகுதிகளிலே நம்ம வசனங்களை போதிக்க கேட்டும் இருக்கிற ஒரு பகுதி தான் இது. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது என்ன உண்டாகிறது? ஒரு பெரிய படகுல சீஷர்கள் போகிறார்கள். படகுல போகிற போது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால், ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, அவர்களுக்கு என்ன, படகுல போகும்போது காற்று அதிகமாய் அடிக்கும். நம்ம இங்கெல்லாம் யூஎஸ்லாம் கூட நம்ம இப்போ கூட காலில் பேசிக்கிட்டோம் முன்னாடி, மழையெல்லாம் பெய்யும் போது எப்படி பெய்யுது? பொழிந்து அப்படியே ஒரு பக்கெட்ல இருந்து ஊத்துறது போலதான் அவ்வளவு மழை பொழிகிறது. அதுபோல இயற்கையில பார்க்கிற போது காற்று, மழை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயற்கையாக இயல்பாகவே பூமியிலே உண்டு. அதுவும் படவில போகிற போது காற்று வழக்கமாகவே அதிகமாய் எதிரில் அடிக்கும் தான். அது இவர்களுக்கு, இவர்களுடைய படவில போகிற போது இன்னமும் இவர்கள் பாதி பேர் யார் தான்? மீனவர்கள் தான். கடலில் அடிக்கடி பிரயாணம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனாலும் அவர்களே கூட கலங்கி போகிறபடிக்கு, அவர்களே கூட சோர்ந்து போகிற அளவிற்கு காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இவர்கள் ஒரு பிரயாணமாய் போகிறார்கள். ஒரு பகுதிக்கு நேராய் கடந்து செல்கிறார்கள். அல்ல, இவர்களுக்கு விரோதமாய் காற்று இருக்கிறது, அடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால், பாருங்க, வாழ்க்கையில அனுகூலங்கள் உண்டு, பிரதிகூலங்கள் உண்டு. அப்படின்னா, அனுகூலங்கள் என்று சொல்லுகிற போது நாம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அதற்கு உதவியா 2 பேர் வந்துருவோம். அதற்கு ஏற்றபடி நம்ம ஒரு உள்ளத்தோட போகிறப்ப, வேதத்துல நம்ம பார்க்கிற போது யோனத்தான் மலையெல்லாம் ஏறி, குன்றுகள் எல்லாம் ஏறி ஒரு பக்கம் போய் சத்துருக்களுக்கு விரோதமா சண்டை போடணும், யுத்தம் பண்ணணும் போகிறான். தான் கூட ஒரு ஆள் இருந்தான், ஆயுதசாரி. அவன் என்ன செஞ்சான்? யோனத்தானோட, நீ என்ன வேண்டாலும் செய், நான் என்ன செய்ய போறேன்? கூட வரேன். உனக்கு தோன்றுகிறபடி, உங்களுக்கு தோன்றுகிறபடி நீங்க செய்யுங்க, நான் உங்க கூட வரேன், யுத்தம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட வந்தான். அதற்கு பேர் தான் என்னது? அனுகூலமாய் இருக்கிற அனுபவம். ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு புருஷன், ஒரு மனைவி. இப்படி இருக்கிற போது ஒரு அனுகூலமா மனைவியும் புருஷனும் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிற போதுதான் அந்த குடும்பம் என்ன செய்யும்? அது நல்ல செழித்து பிரகாசிக்கும், முன்னேறி போகும். ஆனால் ஒருவருக்கு ஒருவரே பிரதிகூலமாய் அல்லது எதிராய் இருந்தால் என்ன நடக்கும்? படகு போகாது. குடும்பம்னா பெற்றோர், பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கணும்? ஒரு மனதோடு அவர்கள் அனுகூலமாய் இருக்கிற போதுதான் போகும். பாருங்க, தாவீதுக்கு யோனத்தான் எப்படி இருந்தான்? ஒரு அனுகூலமான ஒரு நண்பன், ஒரு உடன்படிக்கையோட இருந்த ஒரு சிநேகிதன். அவன் எப்போதும் சிநேகம் பாராட்டி கொண்டே இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில அவன் தாவீதுக்கு எதிராய் ஒருபோதும் அவன் இருந்ததே இல்லை. தாவீதுக்கு எப்போதுமே எப்படிதான் இருந்தான்? அவன் அனுகூலமான ஒரு சிநேகிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றும் செய்யும் போது அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு டைப் கிடையாது. அப்படி ஒரு உடன்படிக்கை தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்துச்சு. தாவீது என்ன செஞ்சாலும் யோனத்தான் ஒரு சிநேகிதன், ஒரு சகோதரன் போலதான். அவன் என்ன செய்திருவான்? கூட வந்து அவனுக்கு ஆதரவா இருப்பான், அனுகூலமா இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, glory to Jesus, amen. ஒரு குடும்பம்னு இருந்துச்சுன்னா
அதுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் அனுகூலமா அந்த குடும்பத்தின் தலைவனுக்கோ அல்லது அந்த குடும்பத்தினுடைய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கங்களுக்கோ அனுகூலமா இருக்கிற போது, praise the Lord, அந்த குடும்பம் செழிக்கும். ஒரு சபைன்னு இருந்துச்சுன்னா அந்த சபையில கர்த்தர் போதகரை ஏற்படுத்தி வைத்திருப்பார். கூடவே சில மூப்பர்களும் கூட சபையில ஏற்படுத்தப்பட்டு இருப்பான். ஆனால் போதகரை கர்த்தர் எப்படி வைத்திருப்பாரு? ஒரு ஃபவுண்டேஷன் போல வச்சிருப்பார். அல்லேலூயா. அடிஸ்தலம், ஃபவுண்டேஷன். அதற்கு மேல மூப்பர்கள் எப்படி இருப்பாங்க? பில்லர்ஸா எழும்பி வருவாங்க. அல்லேலூயா. இந்த காம்பினேஷன் தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காம்பினேஷன். இதுல தான் மாளிகை இசைவாய் அது கட்டப்படும். எல்லோரும் இணைக்கப்படுவாங்க. இதுல தான் எல்லாம் பெருக்கமும் உண்டாகும். அடிஸ்தலமா இருக்கிறதான அந்த ஃபவுண்டேஷனுக்கு அனுகூலமா இந்த பில்லர்ஸ் நிக்கும். அல்லேலூயா. அப்படி நிக்கும் போதுதான் தானா மற்றதெல்லாம் சேர்ந்து வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மேலதான் கட்டுவாங்க. அதை சுற்றி அந்த பில்லரை வச்சுதான் ரூஃப், சைடு வால் எல்லாமே அந்த பில்லரை வச்சுதான் இருக்கு. அல்லேலூயா. பில்லருக்கு இந்த அடிஸ்தானம், இந்த ஃபவுண்டேஷன் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீலிங்க்கும் ஃபவுண்டேஷனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அந்த பில்லர் தான் அதை தூக்கி பிடிக்கும். Glory to God. Hallelujah. அப்ப அதனுடைய வாசல், அதனுடைய ஜன்னல் எல்லாமே இந்த அமைப்புல தான் கட்டப்படும். பாருங்க, அடிஸ்தானமா இருக்கிறவர்களே ஒரு பில்லர் போல இருக்கவே முடியாது. இவங்களுடைய ரோல் என்னதான்? அடிஸ்தானமா இருக்கிறது தான். இவங்களே போய் என்ன செஞ்சிட முடியாது? நானே நேரடியா ரூஃப தலையில வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சா ஏதாவது அடியில ரூம் இருக்குமா? இருக்காது. ரெண்டும் ஒரே பகுதியா வந்துடும். அப்ப பில்லர்ஸுக்கு ஒரு ரோல் இருக்கு, தரைக்கு ஒரு ரோல் இருக்கு. அல்லேலூயா. அது போலதான் ஒரு சபைக்கு காரியம் இருக்கிறது. ஒரு தேசம் என்று வைத்துக் கொண்டாலும் அதனுடைய தேசாதிபதி அல்லது தலைவன் ஒரு பக்கம் இருந்து அதனுடைய மந்திரிமார்கள் எல்லாம் வேற விதமா யோசித்தார்கள் என்றால், எதிராய் இருந்தார்கள் என்றால் என்ன நடக்காது? அந்த தேசம் முன்னேறாதது, முன்னேறி போகாது. Praise the Lord. அப்ப எதிராய் ஒரு படகு போகிற போது காற்று அனுகூலமா இருந்தால் எப்படி போயிடலாம்? வேகமா போயிடலாம். அல்லேலூயா. ரொம்ப வேகமா போயிடலாம். ஆனால் எதிராய் இருந்தால் அந்த படகு என்ன செய்யாது? நகராது, அசையாது. அது போராடி கொண்டிருக்கும். Glory to God. Hallelujah. இப்படி குடும்பங்களிலே, சபைகளிலே, தேசங்களிலே இருக்கு. தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் கூட காற்று எதிராய் வீசுகிறது என்று சொல்லுகிற போது எப்படி இருக்கும்? நம்மளுடைய மனதின் நினைவுகளே கூட எப்படிப்பட்டதா இருக்கும்? எதிராய் இருக்கும். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல பிரகாசமா ஆசீர்வதிக்கிற செழிப்பான உயர்வுக்கு நேரான ஜெய ஜீவியத்தை கர்த்தர் வைத்திருப்பார். நம்ம நல்ல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருப்பார். ஆனா அதற்கு பெரும்பாலும் எதிராய் இருக்கிறது யாரு? நாம தான். அல்லேலூயா. Glory to God. ஏன்? நாமனா எப்படி? நமக்கு அப்பப்ப வந்து போகிற நினைவுகள். அது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு துணை இல்லாமல் இருக்கிற போது என்ன நடக்கும்? நம்மளுடைய நினைவுகளாலேயே நாம குந்தி குந்தி நடப்போம். இரு மனதுடன், இரு நினைவுகளுடன் இருக்கிற போது என்ன உண்டாகிறது நம்ம வாழ்க்கையில? ஒரு நிமிர்ந்து நேரா, ஒரு வேகமா ஒரு ஓட்டத்தை நம்மால ஓட முடியாது. அதற்கு பதிலா என்ன ஆயிரும்? எலியாவை குறித்து நம்ம வாசிக்கிறப்ப அந்த பகுதியில ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? இரு நினைவுகளால அவர்கள் குந்தி குந்தி ஒரு மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு எதிராய் அவர்களுடைய சொந்த நினைவுகளே இருந்தது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதிராய் காரியங்கள் இருக்கிற போது அவனுக்கு என்ன செய்ய முடியாது? எளிதாய் அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போக முடியாது. Glory to God. பாருங்க, எதிராய் இருக்கிற போது வாழ்க்கையில எளிதாய் ஒரு காரியத்தை அவனால செய்ய முடியாது. ஒரு சின்ன விஷயம் செய்யறத அவனுக்கு அனுகூலமா ஒரு 4 பேர் இருந்துட்டா அவன் எப்பயோ செஞ்சு முடிச்சிருவான். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்களுக்கு எப்போதுமே இது ஒரு சவால். கர்த்தருடைய சீஷர்களுக்கு எப்போதுமே இது ஒரு சவால். என்ன சவால்? எதிராய்
ஆட்கள் வந்துருவாங்க, இல்ல எதிராய் நினைவுகள் வந்துரும், எதிராய் ஜனங்கள் எழும்புவாங்க, எதிராய் சூழ்நிலைகள் உண்டாகும், எதிராய் காரியங்கள் நகரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில சமயங்களில தன்னுடைய சொந்த நினைவுகளே எப்படி வந்துரும், கர்த்தருடைய காரியங்களே இவனுக்கு எதிராய் இருக்கிறது போல தோணும். கர்த்தர் நல்ல ஆலோசனை தான் கொடுத்திருப்பாரு. கர்த்தர் இவனுக்கு கடிந்து கொண்டு உபதேசித்தாலும் அது எதற்கு தான், அவர் எதிராய் வரும்படி அல்ல. அல்லேலூயா. அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரே தவிர, தமக்கு முன்பாக தாழ்த்தின தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எதிராய் நிற்பவர் அல்ல. அவர் என்ன செய்யதான் விரும்புறாரு, என் மனம் எனக்குள்ளே குழம்புகிறது, என் இருதயம் ஏகமாய் பொங்குகிறது. கர்த்தருடைய தயவு நமக்கு கடந்து வருகிறது. எதற்காக? நமக்கு எதிராய் அல்ல, நமக்கு அனுகூலமாய் வரும்படிக்கு தான் கர்த்தர் எப்போதுமே நினைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா கொஞ்சம் வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகளுக்குள்ள போகிற போது நமக்கு என்ன உண்டாகுது, கர்த்தர் இதை எதிர்க்கிறாரோ, கர்த்தர் நமக்கு அனுகூலமா இல்லையோ, இப்படியெல்லாம் எண்ணங்கள் சிலருக்கு உண்டாகும், மனம் குழம்பும். அல்லேலூயா. கர்த்தர் எப்போதுமே நம்மை நினைக்கிற போது அவர் எதிராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல, அவர் எப்போது நம்மை கடிந்து கொள்ளார் என்று இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் நமக்காக மனம் இறங்குகிற ஒரு தெய்வம். அப்ப எதிராய் வருகிறது யாரால வருது? சத்துருவினுடைய ஒரு காரியமாய் அது இருக்கிறது. அவன் மனுஷர்களை எழுப்புவான், சூழ்நிலைகளை எழுப்புவான், நமக்குள்ள இருக்கிற நினைவுகளை நமக்கு வஞ்சிக்கிறதுனாலே நம்ம அவனுடைய வஞ்சிக்கிறதான we are giving into the tricks of the enemy. அதனால என்ன ஆயிரும், நம்ம மனம் அப்பப்ப குழம்பிரும், சோர்ந்துரும். அல்லேலூயா. ஆனால் அதனாலதான் நமக்கு தெரியணும் யார் நம் சார்புல இருக்கா. கர்த்தர் பூமியில எல்லா மனுஷனையும் நமக்கு எதிராக வைக்க மாட்டார். நமக்கு ஒரு சின்ன ஐக்கியம் கொடுத்து, நமக்கு ஜெபிக்கிறதுக்கு, நமக்கு வசனங்களை கொடுக்கிறதுக்கு, நமக்கு ஆலோசனைகளை தருவதற்கு, நம்மளோட கர்த்தருடைய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வதற்கு, அல்லது நமக்காக ஜெபிக்கிறதற்கு, இப்படி கரிசனையோட நமக்கு இருக்கிறவர்களாக யாரையாவது 1-2 பேரையாவது கர்த்தர் என்ன செய்துதான் வச்சிருப்பாரு, மீதியானவர்கள் போல நமக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. நம்ம பாதி நேரம் என்ன நினைச்சிருவோம், அதை நம்ம கர்த்தருடையவர்கள் என்று நம்ம நினைப்பதில்லை. மாறாக நம்ம அவர்களிடத்திலையும் எப்படிதான் இருக்கணும், அவர்கள் ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கக்கூடும் என்கிற ஒரு அனுமானத்தோடையே நம்ம பாதி வேளைகளில அதையும், ஏற்கனவே எதிராளிகள் நமக்கு உண்டு, இதுல நமக்கு சிநேகிதர்களாக, நமக்கு சகோதரர்களாக, நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்களாக சிலரை கர்த்தர் வைத்திருக்கிற போதும் நாமே என்ன நினைப்போம், எதிராளியாக இருப்பார்களோ, எதிரான நினைவுகள் உள்ளவர்களாக இருப்பார்களோ என்று சில சமயங்களில் நினைப்போம். அல்லேலூயா. அப்படிதான் இங்கே கர்த்தர் என்ன நினைச்சாங்க, 49வது வசனத்தில் அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி, ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில ஏற்கனவே ஒரு போராட்டம் இருக்கிறதுனால எல்லாமே இப்ப எப்படி தெரியுது, பயமா இருக்கும்போது எல்லாமே பயமா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்ப இவர்கள் கர்த்தரையே என்னதான் நினைச்சிட்டாங்க, தங்களுக்கு அனுகூலமாய் நடந்து வருகிறவரை இவர்கள் ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் என்று பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு வியூ இல்லாம போகுது, ஒரு சரியான கண்ணோட்டம் இவர்களுக்கு இல்லாமல் அதிலே தவறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆதரவா இருக்கிறவர்கள் என்று நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வேண்டும். கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 32ல 8வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது எப்படிப்பட்ட ஒரு அனுகூலம்! மனுஷனுக்கு வேற வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை. இந்த 32:8வது வசனம் மாத்திரம் அவன் வாழ்க்கையில மெய்யாக இருந்துட்டா அவனுக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு எப்போதும் ஒரு போதனை இருந்துகிட்டே இருக்கு. நான் கூட நினைப்பேன், யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார் அப்படின்னு அப்பப்போ வரும் வசனம். வேதத்துல பார்த்தா யோசேப்புக்கு இப்படி இருந்துகிட்டே இருக்கும். என்னடா அது எப்படி இருந்திருப்பாரு, ஆவியா இருப்பாரு கர்த்தர்னு தெரியும். ஆனா அது எப்படி அவனுக்கு, அது எப்படி அந்த நாட்கள்ல அவனுக்கு அது எப்படி வெளிப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சுட்டே இருந்தா அப்பதான் எனக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சு,
கர்த்தர் அவனுக்கு ஏதோ ஒரு ஆலோசனைக்காரராகவே இருந்திருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு எப்போதுமே கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருந்திருக்காரு, ம், போதிக்கிறவராகவே கூடவே ஒரு பிரசன்னம் அவனுக்கு இருந்திருக்கு. எப்படியோ அவனுக்கே வெளிப்பாடுகள் மூலமாகவோ அல்லது அவன் கூட யாரோ ஒருத்தர் அவன்கிட்ட அப்பப்ப வசனங்களை பரிமாறி அல்லது கர்த்தருடைய கற்பனைகளை அவனிடத்துல பரிமாறி, எப்படியோ ஒரு காரியம் அது ஒரு இன்விசிபிளா இருக்கு. அது எழுதப்படல அப்படி யாரு என்ன ஏதுன்னு சொல்லி. ஆனா என்னமோ ஒரு அவனுக்கு தொடர்ந்து கர்த்தருடைய உபதேசம் இருக்கு. அதுதான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கிற போது என்னதான் உண்டாகுது? யோசேப்பு வாழ்க்கையை பார்த்தா உயர்த்தப்படுறான், மேன்மைப்படுத்தப்படுறான், அநேகருக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுகிறான். இதெல்லாம் எப்படி நடக்கிறது அவனுக்கு? அவனுக்கு தொடர்ந்து ஒரு உபதேசம், ஒரு ஆலோசனை அவனுக்கு கடந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு போதனை உண்டாகிட்டே இருக்கு. அப்ப நமக்கு போதிக்கிற, நமக்கு ஆலோசனை தருகிற அல்லது நமக்காய் ஜெபிக்கிற, அல்லேலூயா, பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஆட்கள் அதனாலதான் நம்ம என்ன செய்யறது இல்ல, அவ்வளவு எளிதாய் விடுகிறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். பிடிச்சு நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியதும் இருக்கிறது. காரணம், இவர்கள் எல்லாம் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற அனுகூலமான ஆட்கள். தேவனுடைய தயவு அவர்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். இப்ப பாருங்க, வசனத்துல கூட இருக்கு, மனைவி கர்த்தர் கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருடைய தயவு அவன் வாழ்க்கையில வெளிப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அந்த மனைவிக்கு ஒரு வழியே கிடையாது. அந்த புருஷனுக்கு அவள் அனுகூலமாய் தான் இருந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. அது அது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவனுடைய தயவை அது காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இங்கே காற்று இவர்களுக்கு எதிராக இருக்கிறபடினாலே, இவர்களுக்கு இப்ப இவர்களுடைய கண்ணோட்டமும் கூட பயத்தினால என்ன ஆயிருச்சு? கர்த்தரே வந்தாலும் ஆவேசம் என்று நினைக்க தோன்றுகிறது. இவர்களால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் இவர்கள் ஆவேசம் என்று நினைச்சாங்கன்னா, இதுவரைக்கும் கர்த்தர் தண்ணீல நடந்து இவங்க பார்த்தது இல்ல. மலையில ஏறி இருக்காரு, நல்ல ட்ரெக்கிங் பண்ணியிருக்காரு ஆண்டவர், நல்லா ஹைக்கிங் பண்ணியிருக்காரு, காடு மேடுகள்ல நல்லா நடந்திருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு தெரியாத ஒண்ணு என்னது? அவர் விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. அல்லேலூயா. விந்தை என்று வருகிற போதுதான் அநேகருக்கு அவரை புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கும் ஆவிக்குரியவர்களை மற்றவர்கள் பார்க்கிற போது நிதானிக்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? தவறா நினைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆவிக்குரியவர்களை. அல்லேலூயா. ஆவிக்குரியவனை ஒருவனாலும் நிதானிக்க முடியாது. ஆனா அவன் எல்லாவற்றையும் குறித்து நிதானித்து அவன் காணப்படுவான். நிதானிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரியவனை யார் நிதானிக்க முடியாததினாலே அவர்களும் தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆவேசம் என்று நினைத்துக் கொள்வார்கள். அனுகூலமாய் வருகிறவனை பிரதிகூலமாய் வருகிறான் என்று நினைத்துக் கொள்வார்கள். சிநேகிதனாய் கர்த்தர் அனுப்பப்பட்டவனை சத்ரு என்று நினைத்துக் கொள்வார்கள். தூதனாய் கர்த்தர் அனுப்பினவனை ஒரு தவறாய் நினைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை சரியாய் விளங்கிக் கொள்ளுகிற போது நம்ம வாழ்க்கையில எல்லாம் வேகமாய் நம்ம முன்னேறி போக முடியும். Praise the Lord. ஏனென்றால் கண்மேல் கண் வைத்து கர்த்தர் ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துகிறார். Praise the Lord. Hallelujah. Glory to God. இந்த பகுதியில அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, இயேசு இப்ப பார்க்கிறாரு, அவங்க என்ன செய்யறாங்க? படகை ஓட்டும் போது 2 பக்கமும் தண்டு இருக்கு. அதை வலிக்கிறதில் வருத்தப்படுகிறார்கள். முடியல அவங்களுக்கு. மிகுந்த பிரயாசப்பட்டு போறாங்க. Praise the Lord. ஒரு பக்கம் காற்று எதிராக இருக்கு. தனக்கு அனுகூலமாய் வருகிற இயேசுவை ஆவேசம் என்று நினைக்கிறார்கள். முதலாவது சத்தமிட்டு அலறுகிறார்கள். தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கனால என்ன ஆகுது? தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறதுல ஒரே கஷ்டம் நினைக்கிறான். ஒரு வேலை ஸ்தலத்துல வேலை செய்யறதுன்றது கஷ்டம். மனுஷங்களோட பழகிறது கஷ்டம். அல்லேலூயா. ஒரு சிநேகிதர்களோடு இணைந்து இருக்கிறது கஷ்டமா இருக்கு. குடும்ப ஜீவியத்தை நடத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு. அல்லேலூயா. தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறார்கள். இது கர்த்தருக்கு பார்க்கிறாரு, என்னடா இவங்க தண்டு வலிக்கிறதில் இவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தண்டு வலிக்கிறதுல மிகவும் வருத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது.
வாழ்க்கையில எளிமையாய் போக வேண்டிய வாழ்க்கை தான். ஆனால் எப்படி போயிட்டு இருக்கு? மிகுந்த கடினமாய் போராடி போராடி போவது போலதான் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புறதும், ஒவ்வொரு நாள் ராத்திரி தூங்குறது. அல்லேலூயா! வருத்தப்படுகிறது, போராட்டமான அவர் காண்கிறார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார். அதுக்கப்புறம் 50வது வசனத்துல அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா! பாருங்க, விந்தையான இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! நாம எப்போதுமே என்ன நினைக்கிறோம்? இப்படி நடந்துச்சுன்னா இதுதான். உடனே அவசரப்படுவோம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் எப்படி வரும்னா, வேக வேகமா கர்த்தர் இதுதான் செய்யணும்னு நினைக்கிறாரு. கர்த்தர் இப்படிதான் நினைக்கிறாரு. இதுதான் இதுதான் கர்த்தருடையது. இதுதான் பிசாசு. இதுதான் மனுஷன். இதுதான் அது. அதுதான் இதுன்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம சரியாய் நிதானிக்க முடியாததினால நமக்கு எல்லாமே கடினமாய் தோன்றுகிறது. தண்டு வலிக்கிறது கடினமா இருக்கு. காற்று எதிராய் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் ஏறின பிறகு என்ன ஆயிடுச்சு? அந்த காற்று அமர்ந்தது. அது அமரக்கூடிய காற்று தான். அது ஒண்ணும் கர்த்தரை மிஞ்சின ஒரு காற்று கிடையாது. அல்லேலூயா! அது அமர்ந்து போகக்கூடிய ஒரு காற்று தான். யுத்தங்களையே ஓய பண்ணுகிறவர் கர்த்தர். ஈட்டிகளை முறிக்கிறவர் கர்த்தர். காற்று எம்மாத்திரம் அவருக்கு முன்பாக அது அமர்ந்து போகக்கூடியது தான். ஆனால் அவர்களுக்கு அதுல கஷ்டமா இருந்துச்சு. வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்துல, வீட்டுல, குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம்? வருத்தப்படுகிறது போல, தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு தெரியணும், நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதாவது எல்லாரும் கஷ்டப்பட்டு முன்னேறுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா! ஆனால் விசுவாச ஜீவியம் என்பது என்ன தெரியுமா? எளிதாய் ஜெயித்து கொள்ளுகிற ஒரு ஜீவியம். அல்லேலூயா! இது சிலருக்கு அஃபென்சிவா இருக்கும். நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு அப்படி தோணுதா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு புலம்பல். மார்த்தாள் சொல்லுகிற போது சொல்றா, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டப்படுறேன் நானு. நீங்க எளிதா இப்படி எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா! ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர் வந்த உடனேயே அந்த காற்று அமர்ந்தது. ஆமென். அல்லேலூயா! கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! Glory to God. அல்லேலூயா! நம்ம எப்போதுமே நினைக்கிறது, கர்த்தர் நம்மோட தரையில நடந்து வர்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படிதான் கர்த்தர் வருவாரு. இதுதான் அவருடைய வழி. திடீர்னு தண்ணீர் மேல நடக்கும்போது அது ஒரு விந்தையா இருக்கிறபடினால அவரை புரிந்து கொள்ள முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! ரொம்ப ஒரு பேட்டர்ன், விசுவாச ஜீவியம், ஆவிக்குரிய உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆவிக்குரிய உலகத்துல விசுவாசிகள் முக்காவாசி என்ன செஞ்சிருவாங்க? எல்லாத்தையும் பேட்டர்னைஸ் பண்ணிடுவாங்க. இது இப்படிதான், அது அப்படிதான். இப்படி நடந்தா அது இப்படிதான் போகும். இதனுடைய ரூட் இதுதான். இப்படின்னா இப்படிதான். எல்லாவற்றையும் அனுமானிச்சிருவாங்க. ஊழியம்னா இப்படிதான், விசுவாச ஜீவியம்னா இப்படிதான், ஆவிக்குரிய காரியம்னா இப்படிதான். எல்லாமே இவ்வளவுதான் இதனுடைய பேட்டர்ன்ஸ். இதுக்குள்ளதான் கேம். ஒரு செஸ் போலதான், ஒரு போர்டுக்குள்ளதான் காயின்ஸை நகர்த்த முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா! ஆனால் இயேசு கிறிஸ்து விந்தையானவர். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! Glory to God. அவருடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவருடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் அவர் பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அவருடைய வார்த்தை தீவிரமாய் செல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! அவர் விந்தை இயேசு கிறிஸ்து ராஜா. ஹல்லேலூயா! அவரை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா! Because it was out of their patterns of understanding about Jesus. Hallelujah! It was they did not have that perspective before. They did not have that view before. The Lord appeared unto them in a very different way. Hallelujah! Glory to God. Hallelujah! Praise the Lord. தண்டு வலிக்கிறதுல நாம பல வேளைகளில கஷ்டப்படுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள எவ்வளவுதான் முடிவெடுத்து ஒரு விசுவாச ஜீவியத்துல போயிட்டு இருக்கும்.
அல்லேலூயா. இன்னமும் நாம் அனுபவித்திடாத, இன்னமும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கும்படி அல்லது ஆச்சரியமாய் நடத்தும்படி அவருடைய வழிகள் அநேகம் ஆயிரங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலேப் சொல்லுகிறது போல, நம்ம கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். விசுவாச ஜீவியம் என்பது நம்ம வாழ்க்கையை எளிதாக்கி கொடுக்கிறதான ஒரு ஜீவியம். அல்லேலூயா. தண்டு வலிக்கிற போது அதை கடினப்பட்டு கடினப்பட்டு எப்போதும் அதற்காய் வருத்தப்பட்டு போகிறதான அனுபவங்களோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. எளிதாய் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் தான். அல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜாவாய் நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீரப்பா. உம்மை கண்டு சீஷர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ராத்திரியிலேயும் கர்த்தர் அப்படியே எங்களுக்கு வெளிப்படுகிறீர். இந்த நாட்களிலேயும் கர்த்தர் நாங்கள் உம்மை கண்டு பிரமித்து ஆச்சரியப்பட்டு உமக்கு மகிமையை செலுத்தி உம்மை துதித்து ஆராதித்து மகிழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்து எங்களோடு இரும். அப்போது எங்களுக்கு எதிராக இருக்கிற காற்று அமர்ந்து போகும். அல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.